சந்திரன் பார்த்தீங்கன்னா 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 45 நாள் 30 நாள் இந்த மாதிரியான நாட்கள், அதாவது குறைந்த நாட்களில் பயணம் பண்ணக்கூடியங்க செவ்வாய், புதன், சுக்கிரன், அடுத்தது சந்திரன். இந்த 4 கிரகமும் குறிப்பிட்ட நாட்கள் கணக்கில் ட்ராவல் பண்ணுவாங்க. குரு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை 365 நாளைக்கு ஒரு முறை அவர் பயிற்சி ஆகுறாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். எல்லாருக்கும் சனி பகவானை மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் தான் நமக்கு வந்துட்டாருன்னா பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னா குரு பகவான் தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறவர், அதுக்கான தீர்ப்பு கொடுக்குறவர் தான் சனி பகவான். நம்ம எல்லாரும் குரு பகவான் விட்டுறோம், ஆகா குரு பயிற்சி ஆகிறாரு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் எந்த நம்ம ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுக்கான பலன்களை கர்மாவுடைய பலன்களை எடுத்து ஜட்ஜ்மெண்ட் எழுதி வைக்கிற யாருன்னா குரு பகவான் தான். அதனால தான் ஜென்மத்தில் நம்ம குரு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நம்ம யாரும் பயப்படுறதில்ல, சனி பகவான் மட்டும்தான் நம்ம பார்த்து பயப்படுறோம். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானை பற்றி தான் நம்ம பயப்படுறோம். ஆனால் குருவை பற்றி நம்ம பயப்படுறதில்ல. குரு வந்து சுபகிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக அதுக்கான பயம் நமக்கு இல்லை. ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு 4 பேர் பார்க்காம இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் பார்த்துட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள இறைவன் யாரா இருக்காரு? நம்மளுடைய மனசாட்சியா. அப்போ நமக்குள்ள, அதனால தான் கடவுள் அப்படின்னாங்க. கடந்து உள்ளே செல் அப்படின்னு என்னன்னா, நம்ம அந்த அப்பெல்லாம் நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, உள்ளம் ஒரு கோவில் ஊனுடம்பு ஆலயம். வேற எங்கேயும் நீ தேட வேண்டாம் கடவுளை, உனக்குள்ள நீ கடந்து போனீனாலே அந்த கடவுள் அப்படிங்கிறவர் உனக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சித்தர்கள் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ப்ரூஃப் வச்சிருக்காங்க, அதாவது நிரூபிச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தன்னுடைய அந்த உலகப்பற்றை விட்டுட்டு அவங்க தனக்குள்ளேயே ஆழ்ந்து போய் தான் கடவுள் அப்படின்னா இப்படி இருப்பாரு அப்படிங்கிற ஒரு அனுமானத்தின் பேரில் நம்மளுக்கு நிறைய கதைகள் மூலமா ஒரு மக்களை வழி நடத்துறதுக்காக நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் நமக்கு இந்த சிலை வழிபாடு, சரிங்களா. ஆனால் அரூப வழிபாடு அப்படிங்கிறத நமக்கு மெயின் ரொம்ப. அப்போ என்னன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு அப்படின்னா என்னங்க, அணுக்களாக இருக்கக்கூடியது பிண்டத்தில் அப்படின்னா உலகத்துல, அண்டம்னா உலகம், பிண்டம்னா நம்மளுடைய உடம்பு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் தான் நம்மளுடைய உடம்புல உயிராக இருக்குது. அப்போ உயிர் நமக்கு எப்படி வருது எப்படி போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதே மாதிரிதான் அப்ப இந்த மாதிரி வரும்போது என்னன்னா, குரு வந்து கடவுள், அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மாதா பிதானா அம்மா அப்பா வந்து நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, அதனால அவங்க நம்மளுக்கு கரெக்டான வழிகாட்டியாக தான் இருக்கணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குரு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவங்க. அப்போ குருனா நமக்கு யார்? முதல் குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருமே நமக்கு குரு தான், சரிங்களா. அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்வான, அதாவது ஆலோசனை சொல்லக்கூடிய இடங்கள்ல உள்ளவங்க எல்லாமே குருவா நமக்கு சொன்னாங்க. அதாவது மகான்கள், சித்தர்கள், பிராமணர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர், ஜோதிடர், இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம குருவா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அப்போ குரு அப்படின்னாலே நமக்கு கடவுள் அப்படிங்கிற அந்த இது வந்துருச்சு. அப்போ குரு நமக்கு சரியாக கிடைச்சாதான் கடவுளை நம்ம அடைய முடியும். ஆனால் குருவின் வழிகாட்டுதல் மூலமாகத்தான் நம்ம இறைவனை அடையலாம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு வழி. அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் நமக்கு குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் சரியான முறையில் வழிகாட்டி அமையும். இப்போ ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா கைட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட அந்த வழிநடத்தல் மூலமாக நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஏதோ ஒருத்தர் எனக்கு வழிகாட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா குரு நல்லா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, யாருமே எனக்கு எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நானே எல்லாத்தையும் நானே தெரிஞ்சு நானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார் மீன்ஸ் எப்படின்னா அந்த கிரக காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ குருனா நமக்கு என்னென்னா கடவுள், நமக்கு முன்னோர்கள், எல்லாமே குரு, குழந்தைகள் நமக்கு குரு. அப்போ வாழ்க்கையில் நமக்கு குரு அப்படிங்கிறதா மெயின். நம்ம முன்னோர்கள் இல்லாமல் நம்ம வந்துடுறதில்ல, நம்ம குழந்தைங்கள் இல்லாமல் நம்மளுடைய கர்மா நிவர்த்தி ஆகிறது. ஏன்னா நம்மளுடைய கர்மாவே நம்ம தொடர்ச்சியே வந்து நம்மளுடைய குழந்தைகள் தான். அப்போ குரு அதுக்காக தான் நம்மளுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு குழந்தைகள், குரு முன்னோர்கள், அறிவு,
அதாவது மிகப்பெரிய பொக்கிஷமான அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான். அடுத்தது திருமணம். குரு நல்லா இருந்தால் தான் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தால் தானே குழந்தை பிறக்கும். அப்படிங்கிற மாதிரி திருமணம், அறிவு, நம்மளுடைய அந்த எப்படி சொல்றது, ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியது குரு. அப்படி நம்ம ஜாதகத்துல குருவுக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு நமக்கு நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு குரு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி ஆகிட்டே வரும்போது எந்தெந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக குரு வந்து கடகத்தில் இருந்தார் இல்லையா? ஆனாலும் இவர் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ரொம்ப டிராவல் பண்ணுறார். என்னன்னா புனர்பூசம் தான் கடைசி மிதுனத்தில், அடுத்தது கடகத்தில் புனர்பூசத்தில் தான் வரப்போகிறார். இப்போ பாருங்க, இந்த போன லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் கும்பாபிஷேகம் ஆயிருக்கும். நிறையா மிகப்பெரிய கோவில்களோ அல்லது சின்ன சின்ன கோயிலோ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 கோயில் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 மாச அளவில் நிறைய கோயில்கள் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். அப்போ குரு உச்சமாகக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசி. அப்போ அவர் அந்த கடகராசிக்கும் அந்த மிதுன ராசிக்கும் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால இந்த கோயில்கள் எல்லாமே மீண்டும் அதாவது திருப்பணி நடந்து மீண்டும் வந்து கோயில் கும்பாபிஷேகம் நமக்கு நடக்குது. ஏன் பார்த்தீங்க பாருங்க, குரு 12 மாசத்துக்கு ஒருக்கா தான் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு கோவிலில் வந்து நமக்கு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் நமக்கு எல்லாமே முன்னோர்கள் வந்து அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சாரை விட்டுட்டு சக்கையை மட்டும் முடிச்சிட்டோம். நம்ம எதை சொன்னாங்களோ அதை நம்ம எல்லாம் விட்டுட்டோம். நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல நமக்கு எது நம்ம டைமுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சுட்டு எத்தனை ஜோசியரை பார்த்தாலும் சரி, எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் சரி, என்ன ஆகிறது இல்லைங்க, எந்த பரிகாரம் பண்ணாலும் பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த குரு வந்து ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்குது? அப்ப குரு வந்து 12 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு வர்றாரு. அப்ப 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகத்துல உச்சமாகிறார். அப்ப தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல தான் தங்கம் விலை அதிகமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு 30,000 ரூபாய்க்கு இருந்த தங்கம் இன்னைக்கு 1,20,000 ரூபாய்க்கு 19,000 சம்திங் நேற்று அந்த மாதிரி வந்திருக்கு. அப்படின்னாலும் ஏன்னா குரு வந்து தங்கத்துக்கு காரகன். நீங்கள் நிறைய பேர் தங்க அடமானம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் குரு பாதிக்கப்பட்டிருப்பார். வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். எல்லா நகையும் பேங்க்ல தான் அடமானத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குரு வந்து தங்கத்துக்கு காரகன். அப்போ இந்த தங்கத்தினுடைய விலை அதிகமாகி பொருளாதாரம், அதாவது ஒவ்வொரு பொருளுடைய விலையும் அதிகமாயிருக்கு. ஏன்னா குரு உச்சத்துக்கு வரும்போது நல்ல அந்த எப்படி சொல்றது, ஒவ்வொன்றுமே இப்போ மஞ்சள் ஆகட்டும், மஞ்சள் வந்து குரு, தங்க குரு, அப்படி ஒவ்வொரு அந்த பொருள்களுடைய விலையும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அப்போ மங்கள காரியங்கள் நிறைய நடக்கும். அப்போ குரு கடகத்துக்கு வரும்போது நிறைய ராசிகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பா திருமணம் நடக்கும். குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறப்பு கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது காலச்சக்கரத்துக்கு இது 4வது வீடு. கடகம் வந்து காலச்சக்கர ராசிக்கு 4வது ராசி. அப்ப 4ஆம் இடம் என்பது நிலையானது. அப்ப அதே மாதிரிங்க அந்த கும்பாபிஷேகம் எல்லாம் எப்படி நடக்குதுங்க, அந்த தெய்வத்தை நிலைப்படுத்துறதுக்காக செய்யக்கூடியதான் கும்பாபிஷேகம். இப்போ ஏன் நம்ம 12 வருஷம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த 12 ஆண்டுக்கு ஒருக்க மறுபடியும் தெய்வத்தை வந்து புதுப்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் வருஷம் ஒருக்கா வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணணும். 12 மாசத்துல குரு பகவான் சுற்றி வந்து அடுத்த வருடம் தொடங்கும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள தேவையில்லாத வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே வெளியே போயிடும். நெகட்டிவ் அப்போ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராமல் இருப்பாங்களா, யாரோ ஒருத்தர் வருவாங்க, ஆஹா இவங்க என்ன இப்படி இவ்வளோ வசதியோடு இருக்காங்க, அடடா என்ன போன தரம் வந்தப்ப டிவி வந்து திருண்டு இருந்துச்சு, இந்த தரம் பார்த்தா 50 இன்ச் டிவி வாங்கி மாட்டிட்டாங்க, ஏசி மாட்டிட்டாங்க, சோஃபா செட்லாம் வாங்கி போட்டாங்க, அடடா அப்படின்ற அந்த அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு அந்த இடத்துலயே இருக்க ஆரம்பிச்சு. அப்போ என்னன்னா கொஞ்சம் நாளடைவில் பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதே எண்ணங்கள் தான்.
நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். அதனால தான் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன், எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். சரியா? அப்போ எண்ணம் சொல் செயலால் கூட நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அது திரும்ப பிரபஞ்சமானது நமக்கு அதே விதத்தில் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த குரு அப்படிங்கிறவர் நமக்கு வழிகாட்டி. அப்போ இந்த குரு நமக்கு கடகராசிக்கு பயிற்சியாக போறாரு, உச்சமாக போறாரு. அப்போ இப்போ உச்சமாகக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு எப்படி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பதிவோட நிறைவில் அவங்கவுங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 ராசி நம்ம பேசியாச்சு. அடுத்த ராசி கடகராசி. கடகத்துக்கு தான் மெயினாக கடகத்துக்கு தான் குரு பகவான் உச்சமாக போகிறார். ஜென்மத்தில் குருப்பா, ஜென்மத்தில் குரு, ராமரே வனவாசம் போனாராம், அந்த மாதிரி தான். இப்போ கடகராசிக்கு 6 9ஆம் அதிபதி எங்கே வர்றாரு? ராசிலேயே வர்றாரு. அப்போ 1 6 9 புனர்பூசத்தில் போகும்போது, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் புனர்பூசத்தில் போகும்போதே இந்த 6ஆம் இடத்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிருப்பார். 6ஆம் இடம் என்பது என்னங்க? வேலை, வெற்றி மட்டும் இல்லை, கடனும் கூட தான். என்னடா ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் அடைக்கலாமா அப்படின்னா, இந்த டைமில் ஒரு கடன் வாங்கி ஒரு கடனை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடகராசிக்கு இருக்கு. ஏன்னா கடகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு குரு அவங்க ராசியில் உச்சமாகறதுனால, இதுக்காக சொல்ல வரல, நாங்கள் குரு எங்கே வேணாலும் இருக்கட்டும், லக்னம் என்ன லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவங்க ராசியில் குரு உச்சமாகறதுனால பொதுவாகவே அவங்களுடைய கர்மாவே என்னென்னா கடன் தான். கடன் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? 6ஆம் அதிபதி அவர் தான், 9ஆம் அதிபதி அவர் தான். கடனால கௌரவம் கெட்டு போகாது. கடன் வாங்கினா தான் அங்கே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் புண்ணியம் இதெல்லாம் வேலை செய்யும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தர்மம் பண்ணுவாங்க. ஏன்னா தர்மங்கிறது என்னங்க? 9ஆம் இடம். கடன் வாங்கி சாப்பாடு கொடுக்கறது, தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, இவங்க நல்லா சொல்லுவாங்க. ஏன் உங்கள்கிட்டயே இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் தான தர்மம் பண்ணலாம், தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, கடனாவது வாங்கி அதை செய்யலாம் அப்படின்ட்டு தான். அதுதான் அவங்களுடைய கர்மா. நான் இந்த கர்மா வகுப்பில் நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கர்மாவை பற்றின வகுப்பு எடுக்கும்போது. சரிங்களா? இப்போ அடுத்தது கூட ஒரு வகுப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்மா என்ன, அதுதான் அவங்க அனுபவிக்க பிறந்தது. அப்போ அனுபவிக்க பிறந்ததை ஏன் அவங்க அதுலேருந்து வெளில வரணும்னு நினச்சா கண்டிப்பாக மீண்டும் அந்த தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துரும். அப்போ நோய், அப்போ இல்லை அப்படின்னா, கடன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அது இல்லாமல் இப்போ கடகத்துக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாரா, அஷ்டம சனியாக இருந்தாரா. அப்போ அஷ்டம சனியாக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பார்? எல்லா விஷயங்களையும் கொடுத்துருப்பார். அது கொடுக்க வச்சது யாரு? குரு பகவான். அப்போ குரு பகவான் மிதுனத்துக்கு வந்தாரு, ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தாரு, சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ குரு பகவான் என்ன வேலையை சொல்றாரோ அந்த வேலையை சனி பகவான் செஞ்சிருவார். விரயங்களை கொடுக்கறது, கடன் ஏற்படுத்தி கொடுக்கறது, வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடந்த ஆண்டு நமக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஜென்மத்தில் குரு வரார். ரொம்ப ஜென்மத்தில் குரு வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தில் என்ன செய்வாருங்க? எதுவுமே செய்ய மாட்டார். பார்க்குற இடத்துக்கு தான் பவர். இருக்கக்கூடிய இடத்த சுத்தப்படுத்துவார். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், குரு வந்தால் அந்த அந்த ராசியில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் நிவர்த்தியாகும். பூர்வ புண்ணிய கணக்கை சரி பண்ணுவார். அதுதான் அவருடைய வேலை. நீ முன் ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டு வந்த, நீ தப்பு பண்ணிட்டு வந்தியா, அதுக்கான தண்டனையை ஜென்மத்துக்கு வரும்போது கொடுப்பார். நல்லது செஞ்சுட்டு வந்தியா, அதுக்கான பலனை ஜென்மத்துக்கு வரும்போது கொடுப்பார். அப்போ இந்த கடகராசியில தான் குரு பகவான், இந்த ராமர் பிறந்தார் இல்லைங்களா? அதுவும் குரு நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். அவர் ஏன் 14 ஆண்டு காலம் வனவாசம் பண்ணார்? அப்போ ஜென்மத்தில் குரு வரும்போது அவர் என்னன்னா எல்லா உறவுகளையும் விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த கடகராசிக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால என்னென்னா, ஒரு வேலைக்காக ஒரு வெளியில் போகிறது, ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது,
ஏன்னா 6 9ஆம் அதிபதியா ஒரு வேலைக்காக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, அடுத்த வேலையை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகராசிக்கு கொடுப்பார். அப்போ ஜென்மத்துக்கு குரு வந்திருக்காரு, நம்மளை சரி பண்ண போறாருன்னு அர்த்தம். 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் குரு பகவான் உங்களுடைய கடகராசிக்கு வருவார். அப்போ கடகராசிக்கு வரும்போது எப்போ ஒரு குரு வராருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்த மலார்னு இப்போ ஒரு வீட்டுக்கே நம்மளை முக்கியமான பெரிய ஆளுனா குருனா ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபர்கள் எல்லாமே குருமார்கள் தான். ஒரு குரு வராருப்பா, அப்பா நம்ம முதல்ல வீட்டெல்லாம் தொடச்சி விட்டு எல்லாம் இருக்கிற குப்பையெல்லாம் அடுத்து போட்டு துணிமணியெல்லாம் துவைச்சு போட்டு அப்படியே பூஜை ரூம் அப்படியே நல்லா சாமியை கும்பிட்றதுக்கு அப்படியே எல்லாம் எடுத்து வச்சு கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் பற்ற வச்சு அப்படியே அந்த இடத்துக்குள்ளே வந்து கமன்னு மணக்கும் இல்லையா? அப்போ அந்த பழைய குப்பைகளை எல்லாம் சரி பண்ணிட்டோமா இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய பழைய கர்மாவையும் பழைய முற்பிறவியில் செஞ்சதோ அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவ கணக்குகளுக்கு தகுந்த மாதிரியான அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் வராரு. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லது செஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லது தான் கிடைக்கும். ஏன்னா 6 9 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போ வேலை சூப்பராக இருக்கும். தொழில் மூலமாக வேலை மூலமாக செய்யக்கூடிய எல்லா விஷயமே நல்லா இருக்கும். எப்பவுமே கடகராசி முதலாளி ஆக முடியாது, முதலாளி தான். ஆனால் நானும் ஒரு தொழிலாளின்னு ஓடிட்டே இருக்கணும். நான் ஒரு 100 பேர்த்துக்கு நான் வேலை கொடுக்குறேன், நான் ஏசி ரூமில் உட்காந்து நான் வந்து ஃபைல் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன்னா கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அவங்களும் ஒரு தொழிலாளியாக அந்த உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த கடகராசி ஜெயிக்க முடியும். ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால எப்பவுமே எதிர்பார்க்காத உழைப்பு கண்டிப்பாக இருந்தால் இந்த கடகராசி ஜெயிச்சிருவாங்க. அடுத்தது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ தந்தை மூலமாக நமக்கு வரக்கூடிய புண்ணியங்கள், நம்ம அப்பா என்னெல்லாம் புண்ணியம் பண்ணியிருந்தாரோ நாம் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணியிருந்தோமோ அதுக்கான பலன்களை இந்த வருடம் நீங்கள் இந்த கடகராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க. அடுத்தது வந்து அப்பாவுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நமக்கு இருந்தாலும் கிளியரன்ஸ் ஆயிரும். அதே மாதிரி தூரதேச பிரயாணங்கள், வெளிநாடு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆலய வழிபாடுகள். ரொம்ப நாளாக என்னால் ஒரு கோயிலுக்கு நான் காசி போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் போகவே முடியல அப்படின்னா இந்த வருஷத்தில் நீங்கள் காசி போயிட்டு வர்றது, நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கோவில்களுக்கு திருப்பணிக்கு போகிறது, கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும். எப்போ குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் போகும்போது நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும், சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரத்தில் போகும்போது, பூசம் என்பது என்னங்க, இவங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 7 8. அப்போ பூச நட்சத்திரத்தில் போகும்போது கடகராசிக்கு திருமணம், நீண்ட கால திருமணம் தடை உள்ளவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். 7 8 சம்மந்தப்பட்டாலே எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத ஒரு திருமண வாய்ப்புகளையும் இந்த பூச நட்சத்திரத்தில் போகும்போது கொடுக்கும். அடுத்தது நண்பர்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானங்கள், நம்ம யார்கிட்டயாவது பணம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது திரும்ப வர்றது, இது எல்லாமே இந்த கடகராசிக்கு கண்டிப்பாக இந்த 7 8 பூச நட்சத்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக பணம், பொருளாதாரம், வரவு, எதிர்பாராத ஒரு வரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய பணம் வர்றது, இது எல்லாமே நமக்கு இந்த காலகட்டம் நடக்கும். ஏன்னா எங்கே பார்க்குறாருங்க, ராசியில் உட்காந்து 5 7 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் இது மூணுமே வேலை செய்யும். அப்போ 5 7 9 முதல்ல என்ன பண்ணுவாருன்னா சும்மா இருக்க வைப்பார். 5ஆம் இடம்ன்றது என்ன, சும்மா இருக்கிறது, வேலையே இல்லைப்பா, கொஞ்சம் வேலைக்கான அந்த வழியை காட்டுறது. எப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக இந்த 5 7 9 செயல்படும். அப்போ உடல் உழைப்பில்லாத வருமானங்கள், இதன் மூலமாக நமக்கு செய்யக்கூடியது, வெளிநாடு போகிறது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 5 7 9 கனெக்ட் ஆகும். பார்வை, அவரோட பார்வைக்கு தான் பலம். அப்போ 5 7 9 கனெக்ட் ஆகும்போது குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய திருமணம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக நம்ம பார்ட்னர் போட்டு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அடுத்தது பாக்கியஸ்தானத்தை கொடுப்பார், சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் போகும்போது அப்போ 3 12 3 12 இப்போ இந்த காலகட்டம் தான் ஒரு சொத்து வாங்குறது கடகராசிக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் போகும்போது. ஆனால் 3ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியாக வர்றதுனால வாங்கி விற்கிறது. இப்போ நம்ம ஒன்று நினைப்போம், ஒரு இடத்த வாங்கி அதில் ப்ராஃபிட் பண்ணி விற்கிற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 3 12ஆம் அதிபதி. அப்போ ஒரு சொத்து வாங்கி போட்டால் ஆனால் அது விற்றுரும். எப்பவுமே இந்த 3 12 கனெக்ட் ஆகும்போது சொத்து வாங்கி வச்சு நமக்காக அந்த சொத்தை வச்சுக்கலாம்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வச்சுருக்க முடியாது.
வித்துருவோம். அது நம்ம சொத்து வாங்குறது கூட நம்ம ஜாதகத்துல அந்த தசாபுத்தி 3ஆம் இடத்து அதிபதியோட புத்தி நடக்காம இருக்கிறப்ப வாங்கக்கூடிய சொத்து தான் நமக்கு நிலைக்கும். இல்லைன்னா அதை நம்ம விற்கிற மாதிரி தான் ஆகும். அப்ப விற்கிறது. சரிங்களா? அடுத்தது குரு 5, 7, 9ஆம் இடத்து பார்க்கறனால ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்யறது, ஒரு கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க போறது வர்றது, இது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது 3, 12ஆம் இடம், வெளிநாடு போறது, வெளி ஊர் போறது, பிரயாணங்கள் மூலமாக வருமானங்கள் வருது. ஏன்னா இந்த ஆயுளத்துல போகும்போது வீட்டுல உட்காந்துருக்க கூடாது, ஓடிடணும். ஏன்னா 3ஆம் இடம் இல்லையா? 3ஆம் இடங்கிறது பயணம். அப்ப பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போது என்னன்னா இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சியானது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ஜென்மத்துல குரு வர்றதுனால கடன், நோய், வழக்கு சார்ந்த விஷயங்களும் கொடுப்பார். ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சமாகிறாரு. ஆனா அந்த வழக்கையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. எப்ப சரி பண்ணுவார்னா ஆயில்யத்துல போகும்போது வழக்கு சரியா போயிடும். ஏன்னா 12ஆம் அதிபதி 3, 12 உடச்சு விட்டுருவாரு. அப்ப கேஸ் இது நடந்துட்டு இருந்தா அந்த கேஸ்ல இருந்து ஜெயிச்சிடலாம். அடுத்தது கடன் இருந்தா கடனை கட்டக்கூடிய அந்த வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு கொடுக்கும். கடனையும் கொடுக்கும். கடனை கொடுத்தா அந்த கடனுக்கு உண்டான வழிகளையும் கொடுத்துருவாரு. ஏன்னா 6 குடையவர் 9 குடையவராய் உச்சமா இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷம் நமக்கு கொஞ்சம் கடன் சுமைகள் இருந்தாலும் சுமைகளாக தெரியாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கடன் இருந்தா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது 1 லட்ச ரூபா கடன் இருந்தா கூட ஜாலியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு நெருக்கடியை நமக்கு கொடுக்காது. அப்போ கடனால எந்த விதத்துலையும் நமக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் கடன் கொஞ்சம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, குழந்தைங்களுக்கு செலவு பண்றது, குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கிறது. ஏன்னா இப்ப நம்ம கடகராசிக்கு நாம கல்யாணம் பண்ணிட்டோன்னா நமக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகுமானா ஆகாது. அப்படியெல்லாம் தப்பா நினைச்ச கூடாது. ஐயோ மேடம் சொல்றாங்க மறுபடியும் இது 2வது கல்யாணம் நடக்குமா, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அடுத்தது நம்ம குழந்தைங்களுக்காக திருமணம் செய்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம நடக்கும். அப்போ சுபகாரியங்கள், வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் இதெல்லாமே நடக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா நீங்க இந்த கடகராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும். அடுத்தது குரு சந்திரன் வீட்டுல குரு இருக்கிறதுனால குரு சந்திர யோகமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க, தண்ணீர் தானம் கொடுங்க, முதியோர்களுக்கு முடியாதவங்களுக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சுட்டு வாங்க. குழந்தைங்களுடைய படிப்பு, கல்வி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க செலவு பண்ணுங்க. அவங்களுக்கு உண்டான விஷயங்களும் நீங்க செய்யுங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய தாய் வழி உறவுகள், இவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அதாவது மரியாதை, அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் நம்ம கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? அடுத்தது சிம்மராசி.